நம்மை சந்திக்கிறதான தேவன். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் நம்மை சந்திப்பார் என்கிற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமாம், கர்த்தர் உங்களை சந்திப்பார். தெய்வீக சந்திப்புகள் மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆமாம், தெய்வீக சந்திப்புகள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது. தீர்க்க தரிசன சந்திப்புகள் பிரச்சனைகளை மாற்றக்கூடியது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு சில ஆண்டுகள் ஆனாலும் இந்த சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அவருடைய காத்திருப்புதலை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆமாம், இந்த சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 புருஷர்கள் மம்ரையின் சமபூமியில் உஷ்ணமான வேளையில் பாருங்கள், ஒரு பாலைவன தேசத்தில் ஒரு கூடாரத்தை போட்டிருக்கிறார். ஹீட்டு தாங்க முடியலை, வாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதற்கு முன்பதாக தேவன் எத்தனையோ முறை பேசியிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, திடப்படுத்தினார். ஆனால் இந்த 3 புருஷர்கள் சந்தித்தார்கள் அல்லவா, அந்த சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் நம்புகிறேன் அடுத்த 6 மாதத்துக்குள்ளதாக தெய்வீக சந்திப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமாம், அந்த சந்திப்புகள் நம்முடைய உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது, காத்திருக்குதலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது, அற்புதங்களை கொண்டு வரக்கூடியது, அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியது இந்த தெய்வீக சந்திப்புகள். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் ஐக்கியத்துக்கு வரலாம், நீங்கள் ஆலோசனைகளை கேட்கலாம். நான் அதை சொல்லலை, அதை தாண்டி ஒரு விசேஷித்த சந்திப்பு, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள், தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும், பெரிய மாற்றங்கள் நடைபெறும்.